சிறந்ததுமா, ஆங்கில மாதங்களில் சிறந்ததுமே, தமிழ் மாதங்களில் சிறந்தது தை. இம்மூன்று எழுத்தையும் சேர்த்து மாமேதையாக அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும், அறிவில் சிறந்த ஆசிரியர்களுக்கும், என்னுடன் பிறவாத சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் முத்தான முதற்கண் வணக்கத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பாருங்கள் எங்கள் நாடகத்தை, தாருங்கள் தங்கள் செவிகளை. குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு நாடகம், அரசு உயர்நிலை பள்ளி, கரடாப்பட்டு. காட்சி 1. தோழிகள் இருவரும் பேசிக் கொள்கிறார்கள். ஏ பவித்ரா, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நான் நல்லா இருக்கேன். லீவ்லாம் எப்படி போச்சு? கொஞ்சம் போரா தான் போச்சு. ஏன் உங்க அம்மா வெளியில எங்கேயும் அனுப்பலையா? இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியலன்னு கொஞ்சம் போரா தான் இருந்துச்சு. சரி வா, இன்னைக்கு நம்ம ஸ்கூலுக்கு தானே போறோம். நம்மளுக்கு நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. நம்ம ஜாலியா படிக்கலாம், விளையாடலாம். சரி வா. நாள் அன்னைக்கே லேட்டா போக வேண்டாம். தீப்பெட்டி தொழிற்சாலை வாயிலில் தோழிகள் இருவரும் பேசிக்கொள்கிறார்கள். ஏன் கவி சோகமா இருக்க? பாரு, அந்த மாதிரி பசங்க எவ்வளோ அழகா ஸ்கூலுக்கு போறாங்கன்னா நான் மட்டும் இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கேன். கவலைப்படாத, நம்மளுக்கும் ஒரு காலம் வரும். நம்மளும் பள்ளிக்கூடையில போய் படிக்கலாமா? அப்பலாம். காட்சி 3. 4 நாட்களுக்கு பிறகு. ஏ பவித்ரா, கவிபாரதி ஸ்கூலுக்கே வரதில்லைல்ல? ஆமா, 4 நாளாவது ஸ்கூலுக்கு வந்து அதான் ஆளே காணோம். ஒருவேளை அவளுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கலாம், இல்ல பாட்டி வீட்டுக்கு போயிருக்கலாம். வா, நம்ம தமிழ் ஆசிரியர்கிட்ட கேட்டுட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம். காட்சி 4. தமிழ் ஆசிரியரின் வருகை. வணக்கம் ஐயா. வணக்கம் குழந்தைகளே, வாழ்க வளமுடன். ஐயா, கவிபாரதி நல்லா படிக்கிற பொண்ணு ஐயா, உங்களுக்கே தெரியும். இப்ப அவன் 4 நாளா பள்ளிக்கே வரதில்லையா. அவங்க வீட்டுல போய் விசாரிச்சுட்டு வந்துடுறேன் ஐயா. நானே நல்லா விசாரிக்கலாம் தான் இருந்தேன். நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன். காட்சி 5. தோழிகள் இருவரும் கவிபாரதியின் வீட்டிற்குள் நுழைகிறார்கள். வாங்கம்மா, நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. வீட்டுல எல்லாரும் எப்படிமா இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. கவிபாரதி எங்கம்மா? கவிபாரதி வேலைக்கு போயிருக்காமா. என்ன இந்த வயசுல வேலைக்கா? என்ன வேலைக்குமா? தீப்பெட்டி தொழிற்சாலைக்கு வேலைக்கு போயிருக்காமா. என்ன அது ஆபத்தான வேலைன்னு உங்களுக்கு தெரியாதா? அது இருக்கீங்களே, அதுக்கு என்னமா பண்றது? அவங்க அப்பாவுக்கு வேற உடம்பு சரியில்லை, நோர்த்தி இருக்காது. அவர் யாருமா காப்பாத்துறது? சரி, அப்பாவுக்கு எப்படிமா இருக்கு? இப்ப கொஞ்சம் பரவாயில்லம்மா. காட்சி 6. கவிபாரதியின் தங்கை வருகிறார். அம்மா, என்னம்மா பண்றீங்க? அக்கா வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோமா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னது? எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாத அக்காவை வேலைக்கு அனுப்பிச்சிட்டாங்கக்கா. அப்படியா? அம்மாவையும் அப்பாவையும் எப்படியாச்சும் சமாதானப்படுத்தி அக்காவை ஸ்கூலு என்னோட கூட அனுப்பி வைங்கக்கா. சரிம்மா, நாங்க பேசி பாக்குறோம். சரிக்கா, நான் போயிட்டு வரேன்க்கா. பாய்க்கா. காட்சி 7. கவிபாரதியின் அப்பா வருகிறார். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. உடம்பு நல்லா இருக்கா ஐயா? நல்லா இருக்குமா. நம்ம யாருமா இவங்க? நம்ம பாப்பாவோட தோழிகள், பெயர் சவிதா, ஸ்ரீ பவித்ரா. என்னம்மா உங்களுக்கு வேணும்? ஐயா, கவிபாரதியை வேலைக்கு அனுப்பியிருக்கீங்கன்னு சொன்னாங்க, உண்மையா ஐயா? ஆமாம்மா. என்னையா இந்த சின்ன வயசுலயே அவளை வேலைக்கு அனுப்பியிருக்கீங்க? ஆமாம்மா, எனக்கு உடம்பு சரியில்லைம்மா, அதனாலதாம்மா கவிபாரதியை வேலைக்கு அனுப்பிச்சிக்கிறோம்மா. உடம்பு சரியில்லைன்னு இப்ப அவளை வேலைக்கு, அதுவும் இந்த சின்ன வயசுல அனுப்பிச்சிருக்கீங்களே ஐயா, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நான் என்னம்மா பண்றது, இது குடும்பம் நல்ல கஷ்டமா? கஷ்டம்தான் இருந்தாலும் அவளை வேலைக்கு அனுப்புறது தப்பு தானே ஐயா? பொட்டை படிச்சு என்னமா பண்ண போகுது? பொட்டைக்கோழி குவித்தா பொழுது வடி போகுதா? அடுப்புற பொண்ணு படிச்சு என்னமா பண்ண போகுது? ஐயா, என்னையா இப்படி சொல்லிட்டீங்க? நம்ம நாட்டுல பெண்கள் படிச்சு இன்னைக்கு எவ்வளவு உயரிய பதவியில் இருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு நம்ம முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி ஒரு பெண் தானே ஐயா. நம்ம முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல் ஒரு பெண் தானே ஐயா. முதல் பெண் IPS அதிகாரி கிரண் பேடி, அவங்களும் ஒரு பெண் தானே ஐயா. ஏன் அப்ப விட்டுடுங்க, இப்ப இருக்கிற
இப்போ இருக்கிற இந்தியாவில் நிதித்துறை அமைச்சராக நிர்மலா சீதாராமன் இருக்காங்க, குடியரசுத் தலைவராக திரௌபதி முர்மு இருக்காங்க ஐயா. அவங்களும் ஒரு பெண் தானே ஐயா. நல்லா படித்ததுனால தானே இப்போ அவங்க நம்ம நாட்டின் அரசியல் அமைப்பையே மாற்றி அமைக்கிற அளவுக்கு ஒரு உயரிய பதவியில் இருக்காங்க. யோசிச்சு பாருங்க ஐயா. சட்டத்தை பார்த்தா என் பழப்பு என்னமா ஆகுது? சட்டத்தை பார்த்தா பழப்பு என்ன ஆகுதுன்னுலாம் கேட்காதீங்க ஐயா. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க ஐயா. கவி பாரதியெல்லாம் நல்லா படிக்கிற பொண்ணு ஐயா. ஸ்கூலுக்குலாம் அனுப்ப முடியாதுமா கவி பாரதியை? என்னங்க ஐயா, பக்கத்தில் தானே ஐயா இருக்குது ஸ்கூலு, அனுப்பிச்சு விடலாம்ல ஐயா. விண்வெளிக்கெலாம் போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்தாங்க கல்பனா சாவ்லா. அவங்களும் ஒரு பெண் தானே ஐயா. அதெல்லாம் அனுப்ப முடியாதுமா. என்ன ஐயா நாங்கள் இவ்வளோ சொல்கிறோம், நல்லா யோசிச்சு பாருங்க ஐயா. நம்ம நாட்டில் பெண்கள், ஏன் தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க, பெண்கள் இன்னைக்கு ஆசிரியராக இல்லையா, இல்லை மருத்துவராக இல்லையா, செய்தியாளராக இருக்காங்க, ஏன் வானத்தில் பறக்கிற விமானத்தை ஓட்டுறாங்க, உயரிய அதிகாரிங்களாம் இருக்காங்க. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க ஐயா. தமிழ் ஆசிரியரின் வருகை. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் குழந்தைகளே. ஐயா, இவங்க தான் கவி பாரதி, அவங்க அம்மா அவங்க அப்பா. இவங்க எங்கள் தமிழ் ஆசிரியர். வணக்கம் ஐயா. வணக்கம். கவி பாரதியை 4 நாளா பள்ளிக்கு வரவில்லை ஐயா. கவி பாரதியை வேலைக்கு அனுப்பிச்சுக்கிறேன் ஐயா. என்ன, இந்த வயதிலே வேலைக்கு அனுப்பிச்சிருக்கீங்களா? நீங்க செய்தது சட்டப்படி குற்றம்யா. 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை வேலைக்கு அனுப்பக்கூடாதுயா. சட்டத்தை பார்த்தா என் பையன் பேனே ஆச்சு. நீங்கள் ஒன்று உங்கள் பணத்தை செலவு செய்து உங்கள் பொண்ணை படிக்க வைக்க வேண்டும். அரசாங்கமே நிறைய சலுகைகள் தருது. விலையில்லா நோட்டு புத்தகம், விலையில்லா பாட புத்தகம், விலையில்லா ஜாமெட்ரி பாக்ஸு, கிரேயான்ஸு, அதை தூக்கிட்டு போவோம் பேகு, மடிக்கணினி, மிதிவண்டி. அது மட்டுமின்றி காலை சிற்றுண்டி திட்டம் என்று நம்ம தமிழக முதல்வர் இப்போ ஒரு அண்ணா பிறந்த நாள் அப்பத்து தொடங்கி வச்சிருக்காங்கயா. மதிய உணவு என்று காலையில் முட்டையோடு தொடங்கி வச்சிருக்காங்க. அதே மாதிரி வாரத்தில் 5 நாள் முட்டை, சுண்டல், பச்சை பயிர் எல்லாம் தராங்கயா. சத்தான உணவையா. அவங்க பொண்ணு நல்லா அறிவுத்திறனை வளர்த்துக்கலாம்யா. இலவசமா சொல்லி தராங்கய்யா. எவ்வளவு இலவசமா தராங்க. புதுமை பெண் திட்டம் என்று மாதமா தராங்கய்யா. நம்ம தமிழக முதல்வர் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சாரியா. பொண்ணா இருக்குதுயா, நான் எப்படியா படிக்க வைப்பேன்? நீங்கள் ஒன்றும் இந்த வயதில் நீங்கள் ஒன்று படிக்க வைக்க தேவையில்லை. அரசாங்கமே படிக்க வைக்கும். உங்களை வேலைக்கும் அமைக்குது. புதுமை பெண் திட்டம் என்று மாதம் 1000 ரூபாய் தராங்க. மருத்துவ படிப்பில் 7.5% இடம் ஒதுக்கீடு. இதனால் நம்ம அரசு பள்ளியில் வந்து எவ்வளோ பேர் டாக்டராக இருக்காங்க, டாக்டர் படிப்பு படிக்கிறாங்க. அரசியல் அமைப்பில் உள்ளாட்சி தேர்தலில் 33% இடம் ஒதுக்கீடு. வேலை வாய்ப்பில் 50% இடம் ஒதுக்கீடு. எவ்வளவு சலுகைகள் தருகிறது. பெண் குழந்தைகளின் வருமானம் பெற்றோருக்கு அவமானையா. நீங்க சொல்றதெல்லாம் சரிங்க தானே ஐயா. பொட்ட பிள்ளையா இருக்குது, நான் எப்படியா பாதுகாப்போடு அனுப்புவேன்? அதுக்கும் அரசாங்கம் நிறைய ஏற்பாடுகளை செய்து உள்ளது. சைல்டு லைன் 1098 உள்ளது. மாணவர்களுக்கான உதவி எண் 14417 உள்ளது. பெண்களுக்கான உதவி எண் 181 உள்ளது. எவ்வளவு ஒரு பெண்ணுக்கு கல்வி கொடுத்தா 7 தலைமுறைக்கு கல்வி கொடுத்ததுக்கு சமயா. புரிஞ்சுக்கிங்கயா. இனிமேவாவது இதை பயன்படுத்திக்கிங்கயா. நல்ல வேலைங்க ஐயா. என் கண்ணை வந்து திறந்து விட்டுறையா. 2 கண்ணை திறந்துட்டீங்க ஐயா. இனிமேல் அரசாங்கமே இவ்வளோ செலவுகள் செய்யும்போது நான் ஏன் இனிமேல் என் பொண்ணை பள்ளிக்கூடம் அனுப்பாம இருக்கு பாரு. நாளையிலேருந்து என் பொண்ணை பள்ளிக்கூடம் அனுப்புறேன் ஐயா. மிக்க நன்றியா. கவிபாரதியின் வருகை. வாங்க பவித்ரா, சவிதா, நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டி. எப்போ வந்தீங்க? இப்போதான் வந்தோம். நீ இப்போ எங்ககிட்டலாம் சொல்லாமல் நிறைய விஷயம் பண்ணுற. என்ன சவிதா? நீ வேலைக்கு போகிறாங்கிறத எங்ககிட்ட சொல்லவே இல்லைல்ல சவிதா? எப்படி சவிதா? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதான் போயிட்டேன் சவிதா வேலைக்கு. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு இப்போ நீ ஃபீல் பண்ணி படிக்காமல் இருந்தா, இப்போ நீ படித்தேன்னா நீ எதிர்காலத்தில் அவங்கள ரொம்ப நல்லா பார்த்துக்கலாம். அது உனக்கு புரியலையா? அவங்க தான் படிக்காதவங்க, நீ படித்தவ தானே. அம்மா மட்டும் உழைச்சி என்ன பண்ணுவாங்க சவிதா? அதான் சவிதா வேலைக்கு போயிட்டேன். நீ எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேன்ற. அவங்க உழைக்கிறாங்கன்னு இப்போ கஷ்டப்படுறா. அப்புறம் நாளைக்கு உன்ன மாதிரி இருக்கிற பசங்களாம் படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போவாங்க.
சரி, நான் சொன்னா உனக்கு எதுவும் புரியாது. நம்ம தமிழ் ஆசிரியர் வந்திருக்காரு, அவர்கிட்ட பேசு. வணக்கம் ஐயா. வணக்கம் கவிமாரி. நீ தீப்பெட்டி தொழிற்சாலைக்கு போனது உண்மையா? ஆமா ஐயா. 18 வயதிற்கு முன் திருமணமோ அல்லது வேலைக்கு போனாலும் அரசாங்கம் உங்களை எல்லாம் தண்டிக்கும் என்று தெரியாதா? உங்க பெற்றோருக்கு நீ சொல்லி புரிய வைக்க மாட்டாயா? உன் பாட புத்தகத்தில் வந்துக்கிறது தானே இதை பற்றி. நீ படிக்கிற பொண்ணு தானே, 10th ஃபர்ஸ்ட் மார்க் தானே எடுத்தாய். என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா. நான் இனிமே இந்த தப்பை செய்ய மாட்டேன். என்னை சுற்றி இருக்கிறவர்களையும் செய்ய விட மாட்டேன். தீப்பெட்டி தொழிற்சாலையின் முதலாளியின் வருகை. வணக்கம் முதலாளி. வணக்கம் பிரகாஷ். என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லையா. யாரு? ஐயா, இவங்க தான் என் மகளோட ஆசிரியர் ஐயா. வணக்கம். வணக்கம். நீங்கள் தான் அந்த தீப்பெட்டி தொழிற்சாலையின் முதலாளியோ? ஆமா. 18 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளை வேலைக்கு வைக்கக்கூடாது என்று உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் ஒரு தொழிற்சாலை நடத்துவீர்களே. ஒரு நிமிஷம் ஐயா. நம்ம 18 வயது உட்பட்ட குழந்தைகளை வேலைக்கு வச்சது நம்ம தப்பு தான் ஐயா. இனிமேல் நம்ம 18 வயதில் உட்பட்ட குழந்தைகளை வேலைக்கு வைக்கக்கூடாது ஐயா. அது மீறி வைத்தாலும் நம்ம கம்பெனியை சீல் வச்சுருவாங்க ஐயா. அப்போ நம்ம நடுத்தரில் தான் வந்து நிற்கணும். சரிடா. நம்மளும் இனிமேல் 18 வயது உட்பட்ட குழந்தைகளை வேலைக்கு வைக்கக்கூடாது. நம்மளும் உறுதிமொழி எடுக்கிறோம், மற்ற சுற்றி இருக்கிறையும் உறுதிமொழி எடுக்க வைக்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். நாங்களும் 18 வயது உட்பட்ட குழந்தைகளை வேலைக்கு வைக்க மாட்டோம். நாங்களும் உறுதிமொழி எடுக்கிறோம், சுற்றி உறுதிமொழி எடுக்க வைக்கிறோம். நன்றி ஐயா. நன்றி. குழந்தையின் வருமானம் பெற்றோருக்கு அவமானம். குழந்தையின் வருமானம் பெற்றோருக்கு அவமானம். கற்போம் கற்போம், தொடர்ந்து கற்போம். உயர்வோம் உயர்வோம், தொடர்ந்து உயர்வோம். ஒழிப்போம் ஒழிப்போம், குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிப்போம். ஒழிப்போம் ஒழிப்போம், குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிப்போம். ஒழிப்போம் ஒழிப்போம், குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிப்போம். அனைவருக்கும் நன்றி. நன்றி. மாணவர்களுக்கு அருமை. நன்றி.